ஓகே உறவுகளே, அந்த மரத்தில் 2 3 அணி பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தது. நான் வீடியோவை எடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறதுக்குள்ள எனக்கு ஏமாற்றிட்டு அது ஓடிட்டுருக்குது. நான் அங்கே காட்டினேக்கிறேன், என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம், உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தா ஆளை காணோம். 2 3 இருந்தது, அது தப்பிச்ச அது விளையாட்டு போயிட்டுருக்குது. நான் கேமரா செட் பண்ணிக்கிறதுக்குள்ளே. ஓகே உறவுகளே, சரி சரி அது போயிடுச்சு. சரி, இந்த கேப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டால் வேஸ்ட் ஆகக்கூடாது. பாருங்க, இந்த காக்கா அதனுடைய பழக்கம் என்னன்னா, கூடி வாழணும், பகிர்ந்து உண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அது ஒரு காக்காவுக்கு ஏதாவது கொஞ்சம் உணவு கிடைச்சா கூட உடனே கா கா கான்னு அவங்களுடைய இனத்தை கூச்சலிட்டு கூட்டி கா கான்னு கூடும். அப்புறம் எல்லா காக்காவும் ஒடியாந்தோம், என்ன ஆச்சு நம்ம இனத்துக்கு அப்படின்ட்டு எல்லாம் ஒடியாந்தாக்கா இங்கே உணவை வச்சுக்கின்னு அது காத்துன்னு இருக்கும். அந்த காத்துனோடனே அது எல்லோரும் வந்து, ஓ நமக்கு சாப்பாடு வச்சுக்கிறாரு, நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இதே தொழிலை நம்மளும் கையாளணுன்ட்டு அவங்க மாமூலாக வழக்கமாக கையாண்டுன்னு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஏதாவது கிடைச்சா மற்றவங்கள அழித்து எல்லாம் வந்து இதை வந்து ஒருவன் என்னன்னு சொல்கிறான், இந்த மாதிரி பார்ப்பான், அந்த காக்காவுக்கு கொஞ்சம் உணவு கிடச்சிச்சு, அது பேசாமல் சாப்பிட்ணும் தானே. எனக்கு உணவு கிடச்சிச்சு, எனக்கு உணவு கிடச்சிச்சு, கா கா கான்னு கத்திச்சு. எல்லா காக்காவும் வந்து இது கிடச்சதை வந்து சாப்பிட்டு போயிடுச்சுங்க, இது ஏமாந்து போச்சு அப்படின்னு ஒருவன் கூறிக்கொண்டு இருந்தான். பாருங்க, நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியுமே அதை நன்மைக்காக நடக்கிற மாதிரி அதை நன்மைக்காக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், என்ன சொல்லணும், ஒரு காக்காவுக்கு கிடச்சிச்சு, அது மற்ற காக்காவுங்களெல்லாம் கூப்பிட்டு பகிர்ந்து சாப்பிட்டுச்சுக்கோன்னு பாசிட்டிவாக தான் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி பாரு, அதுக்கு கொஞ்சம் ஃபுட்டு கிடச்சிச்சு, அது ரொம்ப இதில் எனக்காக எனக்கு சாப்பாடு கிடச்சிச்சு, எனக்கு எனக்கு சாப்பாடு கிடச்சிச்சு கத்துனோடனே ஏன்னா அது கத்துனது எல்லாம் வந்து, ஓ சாப்பாடு இருக்குது எல்லாத்தையும் சாப்பிட்டு ஓடிச்சுங்கோ அப்படின்ட்டு நம்ம தப்பாக அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. எதுலையுமே ஒரு நன்மையாக உதவுற மாதிரி அதை பயன்படுத்திக்கணும். ஓகே, நம்மளாம் அப்படி பயன்படுத்திக்கலாமா? நம்மக்கிட்ட ஏதாவது கிடைச்சாக்கா நம்ம எல்லோரையும் கூப்பிட்டு, உடனில் இருக்கிறவங்கள உறவினரை கூப்பிட்டு பகிர்ந்து சாப்பிட்லாமா?